5000 நீங்க 10 தடவை என்னன்னா 2 லட்சம் ரூபாவா மாறிடும்னு யாராவது சொன்னாங்களா? ஏலே ஆ சும்மா இருக்க மாட்டேடா நீ. இல்ல அத வந்து அத்தனை தடவை என்ன அறியல. கொஞ்சம் சும்மா இரு மாமா. சரி. அப்பாடா ஒரு வழி அண்ணி முடிச்சிட்டாரு. ஐயோ அடிங்கப்பா, அமௌண்ட் வேற பெருசா இருக்கு. இதுவே ஒருத்தன் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் தாண்டா பெருசாக இருக்குது. நம்மளுக்கு வர அமௌண்ட் எல்லாம் சிறுசாவில் இருக்குது. சரவணா அப்பா. இந்தடா பேங்க்கு போய் செக்கை போட்டு பணத்தை எடுத்துரு. சரிப்பா. அப்புறம் இதில் 20,000 ரூபா இருக்குது. செக்கில் இருக்க பணத்தை இதையும் சேர்த்து ராமசாமி அண்ணன் கொடுத்துரு. சரிப்பா. டேய் அப்புறம் இவர் வணிகர் சங்கத்தில் இவர் கணேசனை பார்க்கணும்னு சொன்னார். வரப்போ அவரையும் பார்த்துட்டு வந்துரு. சரிப்பா, பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இது என்னமோ சொல்லணும்னு நினச்சேனடா. அது வந்து ஆயுத பூஜைக்கு கோயிலேருந்து டொனேஷன் கேட்டுருந்தாங்கடா. நேரம் கோயிலில் பற்றி பேசிட்டு வழக்கம் போல் பொருளாக வாங்கிக்கிறீங்களா இல்லை பணமாக வேணுமான்னு கேட்டு சொல்லு. கேட்டுக்கிறேன்ப்பா. ம் ஏன் மச்சான் எல்லா வேலையும் சரவணனுக்கே கொடுக்குறீங்களே, எனக்கு எதுவும் கொடுக்கல? உனக்கு எப்படி வேலை இல்லாமல் இருக்கேன்? ஏன்டா உனக்கு தெரியாத மாரி கேட்காதடா. குடவுளுக்கு வெளியில் அப்படி சரக்கு இறக்கி வச்சுருக்கோம்ல,